Hi friends, welcome to Spicy Lover. நான் திவ்யா கார்த்திகேயன். நாம் இன்றைக்கி பெப்பர் காடை கிரேவி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகு தான் இதுக்கு ஃபுல்லுமே ஃப்ளேவர் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் மிளகு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கிராம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து சீரகம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே ஆயில் சேர்த்தாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 or 2 minutes வந்து இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஆனியனும் தக்காளியும் வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். இதையும் நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க அரைச்சி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பே லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பெப்பர் மசாலா இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு ஸ்பைசிக்காக இது மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மிளகு ஃப்ளேவர் வந்து இருக்கட்டும்னு சொல்லி நான் இது மட்டும் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அது கூட வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்துட்டால் போதும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருந்துட்டால் போதும். உங்களுக்கு இது கூட இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு இந்த பெப்பர் ஃப்ளேவர் வந்து இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து காடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஒரு 2 minutes வந்துட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுத்து வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சிக்கனுக்கு ஆட் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ண வேண்டியதில்லை, கம்மியாக வந்து ஆட் பண்ணால் போதும். நான் இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1/2 tumbler தண்ணி அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். குயிக்காக வந்து வெந்துடும். அடுத்து வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த காடை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக கூட எடுத்துடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இது ட்ரையாக தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரையாக தான் வந்து பண்ண போகிறேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.